இங்கே 2 பேருக்கிடையே தான் அழகான ஒரு மேட்ச்சு ஈவினிங் டைமில். மார்னிங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அம்பேத்கர் செலக்ட் டீம் வந்து விளையாண்டுட்டாங்க ப்ரீ குவார்டர் ஃபைனல். அதில் வின் பண்ணி தான் இந்த கட்டத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஸோ 2 டீமே பிக்கஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. செமியை தொடுவாங்களா? யார் தொட போகிறாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில்? மேட்சோட ஃபர்ஸ்ட் பால். முதல் பாலே வரவேற்றிருக்காரு பிரகான. பாலே ஷாட் 6 பேருக்கு. ஃபர்ஸ்ட் பாலேங்க 6. இப்படியும் குவார்டர் ஃபைனலில் வரவேற்கலாமா? பெட்டர் பால் அப்படின்னு நினைச்சா படனா இல்லை. அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்பில் ரொம்ப தள்ளி போடப்பட்ட ஒரு காரணத்தினால ஒரு வைடே திருப்பி போட்டு ஆகணும் அந்த பாலை. ஏம்பா முக்கியமான மேட்ச்ல டிஜேல சவுண்ட் வரலையாம்பா சேர் கேர்ள்ஸ்க்கு. அங்கே வர நாம எதிர்ப்போது குயிக்கா சிங்கிள் மேக் பண்ணிட்டாங்கப்பா ஃபைனலி. இந்த ஓப்பனிங் மேட்ச் கொஞ்சம் புதுசாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. வழக்கமாக ஆடுற நம்ம அண்ணனை காணும். ஸோ ஒரு சின்ன சேஞ்ச் போல். அதை வந்து நம்ம போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் கேட்டு தெரிஞ்சுப்போம் என்ன காரணம்னு. முதல்ல ரிவீல் பண்ணக்கூடாது. வால்யூம்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஃப்ளாட்டரா போயிருக்கு 2 பேருக்கு நடுவில். மிட் ஆஃப் அண்ட் எக்ஸ்ட்ரா கவர் நடுவில் தெரிச்சுக்கிட்டு ஓடுது 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 ஓடுது. குட் ஈவினிங் பிரசிடென்ட். ஓடிருச்சுப்பா. பவுண்டரி பவுண்டரி 4 வந்திருக்குது. சபாஷ், சரியான போட்டி. நம்ம இந்த மேட்சை பார்க்கறதுக்காக நம்மளுடைய ஊராட்சி மன்ற தலைவர் மரியாதைக்குரிய திருமதி ஜே சோபனா தங்கம் சுந்தர் அவங்களும் வந்திருக்காங்க. 2 தலைவர் 2 ஊராட்சி 2 டீம். யாரு வெற்றி? பேசிட்டே இருக்கும்போது போறங்கனே இன்னொரு 4 வந்திருக்குது. சரியான ஒரு ஸ்டார்ட் ஐயா. ஓகே, இங்கே ஃபீல்டில் ஒரு சின்ன மாற்றம். வாங்க லாங் ஆஃப் ரெண்டுமே வந்து பின்னாடி ஏற்றி ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்கொயர் லெக்கில் இருந்தவங்க வந்து தூக்கி பார்த்தீங்கன்னா உள்ள ஷார்ட் ஸ்கொயர் லெக்கில் ஃப்ரண்ட்டில் வச்சிருக்கிறாங்க. அவரையும் தள்ளி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவரில் வச்சுருக்காங்கப்பா. ஸ்லோவர் பால். ஸ்லோவர் பால். சேஞ்ச் ஆஃப் பேஸ். நைஸ் ஐடியா பவுலர். நல்ல ஐடியா பண்ணி போட்டுருக்காரு இந்த பாலை. நல்லா ஸ்டார்ட் பண்ண. நல்லா ஸ்டார்ட் பா. STS டீமுக்கு ஒரு பாசிட்டிவ் ஸ்டார்ட். But not for Ambedkar team. High in the bat. கையில. ஓ நல்ல டைமிங். ஓடிச்சிட்டாருங்க ஃபைனலி. லைட்டா ஒரு டைமிங் ஜம்ப். இவ்வளவு நாள் இன் மேன் இன் ஃபார்ம்ல இருந்த பிரகானா இப்போ வந்து அவுட் ஆயிட்டு வெளியே போறாரு. சோ ஒரு கிரேட் கம்பேக் from டாக்டர் அம்பேத்கர் செலக்ட் டீமுக்கு. விக்கெட் விழுந்துருக்குப்பா. விக்கெட் விழுந்துருக்குதே. டிஜே ஐயா இங்க அனுப்பி விடுங்க. சேர் கேர்ள்ஸ் ஸ்பீக்கர்ல சவுண்ட் லேது. DJ ஓகே, இங்கே முதல் விக்கெட் விழுந்திருக்குது STS டீமுக்கு. எதுக்குடா திடீர்னு பதட்டமாக பேசுகிறேன்னா ரெஸ்டாரண்ட் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. டக்குன்னு வாய்ஸ் வரல. ஒரு ஃப்ளோவில் போவோம். ஷார்டர் பால் ஹைட்டா போயிருக்கு.
ஐயோ கையில வந்த கேட்ச் கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சு அப்படின்னா சொல்லணும். பட் a good luck from 6 அடிச்சா என்ன சவுண்ட் வருமோ கேட்ச விட்டாலும் அதே சவுண்ட் வருது அங்க. கிரவுட் கேஷ் ட்ராப் இருந்தாலுமே பரவாயில்ல அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. இல்ல அருண் அண்ணா 2 ஊராட்சி மன்ற தலைவரும் பேசிட்டு இருக்காங்க அங்க போட்டு. என்னடே எனக்கு பஞ்சாயத்து சொன்னேனே அது இந்த மேட்ச் தான். அவ்வளவுதான். நான் காலைல ஒரு கேள்வி கேட்டதே மாசன்ட்ட என் ஆசையை நிறைவேற்றி விட்டாரு அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதா இருக்குது. டாட் பால் வந்துரு டாட் பால். கேட்சா கையிலே போகுது. ஃபைனலி மாசன் அவ்வளவுதான். மாசா ஒரு விக்கெட்டோட தான் வருவார் என்று சொல்ற மாதிரி இருக்கு. இன்னொரு விக்கெட் அம்பேத்கர் செலக்ட் டீமுக்கு விழுந்திருக்குது. ஓகே இந்த இடத்துல ஒரு விக்கெட் விழுந்திருக்குது. ரெண்டாவது விக்கெட் விழுந்திருக்குது ஃபார் எஸ்டிஎஸ் டீம். கிரேட் கம்பேக் பை டாக்டர் அம்பேத்கர் செலக்ட் டீமுக்கு. வர்ற ஒவ்வொரு பாலும் என்ஜாய் பண்றாங்க. சூப்பர் ஃபிளாட்டர் ஷாட் கவருக்கு நடுவுல. ஐயோ த்ரோ புவர் த்ரோப்பா. எதுக்கு இந்த நிலைமை இந்த மாதிரி த்ரோ பண்ற மாதிரி இருக்கு. இப்பதானே விக்கெட் விழுந்தது எதுக்கு அப்படின்னு தான் கேள்வி கேட்க வேண்டியதா இருக்கு. ஒரு பவுலரால என்னென்ன பண்ண முடியாதோ அதெல்லாம் என்னால முடியும்னு சொல்லிட்டு அங்க ஒருத்தர் பவுலிங் போட்டுக்கிட்டு இருக்காரா. இவரோட பெர்ஃபெக்ட் பவுலர் காட்டுறதுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட். ஒரு ரன்னும் இம்பார்ட்டன்ட் பா. பாசமா டெலிவரி. ஐயோ உள்ள சொருறாரா மனுஷன். சம பால் வாக்கிங் லென்த்ல அவுட் சைடு ஆப்ஷன்ல சம பாஸ்டஸ்ட் டெலிவரி. டாட் பால்ங்க. பிரஷர் போட்டுக்கிட்டு இருக்காங்க. சமவாலே எஸ் மாசன முகத்துல ஒரு சின்ன கடுப்பேனா போல்ல பட்டதா என்ன செமையா இருந்திருக்குமேன்ற நினைப்புல தான் அதோட டாட் பால் ஓவர் முடியுது. 2 ஓவர் முடிவுல 20 ரன் ஃபார் 2 விக்கெட்ஸ் லாஸ். எஸ்டிஎஸ் டீம் இப்போதைக்கு in the mix with DJ Hen. ரெண்டு ஓவர் முடிவுல ஸ்கோர் 20 ரன் ஃபார் 2 விக்கெட்ஸ் லாஸ். ஓகே அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா பவுல்ராஜ் அண்ணன் போட வந்திருக்காரு. காலையிலே வந்து இவரோட ஓவர் ரொம்ப ரொம்ப குரூசியலா இருந்தது. தரமா கட்டஸ் போட்டு சூப்பரா மேட்சை கண்டெயின் பண்ணி அந்த ஓவர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த ஓவர் தான்ப்பா எங்களுக்கு தேவையான ஒரு விக்ட்ரி ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்தா மாதிரி டாக்டர் அம்பேத்கர் செலக்ட் டீமுக்கு எழுதி கொடுத்தாரு. ஸோ அதே மாதிரி இங்கே பண்ணுவாங்களா இல்லை எஸ்டிஎஸ் டீம் வந்து நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் அடிக்கிற அந்த ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டு அடிப்பாங்களா பார்க்கலாம். Lucky doing the trick. Lucky doing the trick. Oh my God! Lucky doing the trick. Seriously, are you kidding me? Third wicket down for STS team. They are in deep trouble. எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே கம்ப்யூட்டர் ஜி ரிவ்யூ கேட்டிருக்காங்க. அந்த ரிவ்யூவை மட்டும் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்து சொல்லுங்க.
In the mix with DJ Ham. ஓகே செம ஷாட் ஃப்ரண்ட் ஃபுட்ல கிளியர் பண்ணி வாரே வா அழகான ஒரு என்ன சிக்ஸ். ஷாட் அது வெல்கம் சிக்ஸர் வாரே அப்படின்னு சொல்லலாம் வா. கண்டிப்பாக. சூப்பரான ஒரு ஷாட் ஐயா, ஃப்ரண்ட் ஃபுட்ல கிளியர் பண்ணி அழகா ஒரு சிக்ஸ். தவறான லென்த் ஆடியன்ஸ் கையில யாராவது பிடிச்சீங்கன்னா நல்லா இருந்திருக்குப்பா, யாருமே பிடிக்கல போங்க. சிக்ஸ் ஓகே, பேக் டு பேக் சிக்ஸஸ் அடிச்சிருக்காங்க. இங்க டீமுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சின்ன பிரஷர் ரிலீஸ் ஆயிருக்கும் கண்டிப்பாக. ஆஹா, பெட்டர் பால், பெட்டர். ஓ மை காட், நல்ல வேலை. இங்க பால பேட்டரை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸ்ட்ரைக்கர்ல இருந்து சண்டை சொல்லிட்டு இருக்காரு. அங்க பெரிய ப்ராப்ளம்ல அது ஒரு கரெக்ட் பால் அண்ட் அது மட்டும் இல்லாம ரன் அவுட்டுக்கான பாசிபிள் இருந்தது. நல்ல வேலை அது நடக்கல அப்படின்னா எஸ்டிஎஸ் டீம் சார்பாக நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ டாட் பால், வெல்கம் டாட் பாலுங்க. ஷமாசாடு ஃப்ரண்ட் ஃபுட்ல கிளியர் பண்ணிருக்காரா, மிட்டிகேட்டர் சிக்ஸர்ரா. செம்மையான ஷாட் ஐயா, ஃப்ரண்ட் ஃபுட்ல கிளியர் பண்ணி அவ்வளோ ஈஸி இல்ல. அழகான ஒரு ஷாட். ரொம்ப தள்ளி போட்டுட்டாரு ஐயா, தள்ளி போட்டாரு. போன ஓவர் வரையும் கொஞ்சம் பிரஷர் எஸ்டிஎஸ் மேல இருந்தது. ஆனா இப்ப அப்படியே வந்து கொஞ்சம் ஆப்போசிட்டா டிரான்ஸ்பர் ஆயிருக்குது போலயே. கம்பேக் கொடுப்பாங்களா? பால ஸ்வீப்ல போட்டிருந்தாலும் இருந்திருக்கும். பட் ஆனால் ஸ்லாக் ஸ்வீப்ல போனது வந்து கொஞ்சம் தவறான ஒரு ஷாட் அப்படின்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. அந்த ஒரு டாட் பாலோட ஓவர் முடிஞ்சிருச்சு. அண்ட் 3 ஓவர் முடிவில் 39 ரன் ஃபார் 2 விக்கெட்ஸ் லாஸ். ஸோ ஒரு ஓவரில் ஒட்டுமொத்த பிரச்சனையுமே வந்து இப்போதைக்கு கிளியர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கேருந்து கேன் ஈஸிலி தே கேன் கன்வெர்ட் த ஸ்கோர் இன்டு 50. பட் ஆனால் அதுக்கு விடுவாங்களா அப்படின்னு பார்க்கணும். ஆர்வத்தை பாராட்டுற தம்பி, அப்படியே ஒரு புள்ள என்னமா அடுத்துப்பா. அதான் இப்பதான் கொஞ்சம் பின்னாடி எல்லாம் குரல் வித்து காமிச்சுருக்குதுங்க. நான் சொல்லல அத. அந்த இந்த புள்ளைக்கு பின்னாடி வெறும் குரல் வித்தியா காட்டுதுங்க. ஓ எட்ஜ்ல தான் போயிருது. பால் சரியா டிராவல் ஆகலப்பா. மிடில இருந்து ஓடி ஒருத்தர் வந்து எரிஞ்சிட்டாரப்பா. அண்ட் அது ஒரு 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 சிங்கிள். ஓகே, அந்த பால் வந்து நல்ல பால் தான், லென்த்தில் அடிக்கப்பட்ட ஒரு பால். இன்னும் கொஞ்சம் கரெக்டாக எலிவேஷன் கிடச்சிருந்து அப்படின்னா ஒரு 6 வந்திருக்கும். பட் ஆனால் அது நடக்கல. சிங்கிள் இப்போதைக்கு வந்திருக்கு. டாட் பால் போட்டு ப்ரெஷர் கொடுக்கணும் கண்டிப்பாக. டாக்டர் அம்பேத்கர் செலக்ட் டீம் கண்டிப்பாக ப்ரெஷர் கொடுத்து அவங்களுக்கு ஒரு விக்கெட் எடுத்தால் தான் இந்த மேட்ச்சில் இன்னும் ஒரு கம்பேக் இருக்குன்ற மாதிரி இருக்குது இப்போ சிச்சுவேஷன். பெட்டர் லென்த் அப்படின்னு நினைச்சா, ஆனால் லென்த் பெட்டராக இருக்குப்பா. லைன் வெளியே போயிருக்குது. அது ஒரு ஒய்டு காமிச்சிருக்கிறாங்க.
அதை தொடர்ந்து நாங்க சேலஞ்ச் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் செலக்ட் டீம் வந்து ரிவ்யூ கேட்டிருக்காங்க. இரியா ரிவ்யூதே கேட்டிருக்காங்க. கம்ப்யூட்டர் ஜி அது ஒய்டா இல்லையா அது வரைக்கும் குரல் வித்தை காட்டுங்கப்பா. ஒய்டுக்குலாம் வந்து ஹார்ட் பீட் தான் இருக்கும், பாட்டெல்லாம் வராது. கம்ப்யூட்டர் ஜியோட டிசிஷன் என்னப்பா, ஆன் ஃபீல்ட் அம்பையர் சிக்னல் காமிச்சாலே தெரிஞ்சிருக்கும் அது ஒரு ஒய்டே அப்படின்னு சொல்ல வேண்டியதா இருக்குது. ஸோ கிளியரா வந்து அங்க ஒய்டு லைனை தாண்டி போயிடுச்சு அப்படின்னு சொல்ல வேண்டியதா இருக்குது. ஒய்டு ஸோ ஒய்டு வந்துருக்குது. கண்டிப்பாக ஒரு கம்பேக் தேவைங்க. டாக்டர் அம்பேத்கர் செலக்ட் டீமுக்கு விக்கெட் எடுத்தாதான் கம்பேக்ன்ற மாதிரி இருக்கு. ஏன்னா ரெண்டு பேட்ஸ்மே சூப்பராக டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க பவுலர்ஸை. ஷாட் ஹைட்டா போயிருக்கு. அழகான கேரி லாங் ஆன்ல. தே கம் பேக் அகைன். ஓகே, வெல்கம் விக்கெட் ஃபார் டாக்டர் அம்பேத்கர் செலக்ட் டீம். கொஞ்சம் ப்ரெஷர் போட்டதில் அந்த லோ ஃபுல் டாஸை வந்து மேபி இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணி தான் ஒரு பவுண்டரி சிக்ஸர் ஏதாவது கட்சிருக்கும். பட் நாங்கள் லாங் ஆனில் அழகான ஒரு டேக்கு, கொஞ்சம் கூட ப்ரெஷர் இல்லாமல் சூப்பராக கேரி பண்ணிட்டார் ஃபீல்டரு. அடுத்த தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பாலா அண்ணன் உள்ள வந்துருக்கிறாரு. ஓகே, அது ஒரு டாட் பால். திடீர்னு டிஜே வந்து அப்படி கவுண்டர் போட்டது வேற நினைச்சுக்காதீங்க, என்னையே தான் இருந்தாலும் சொன்னான். வெல் ஜட்ஜ் பை த பேட்டர் அப்படின்னு சொல்லணும். ஸோ அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ல ரொம்ப தள்ளி போட்டப்படுற காரணத்தினால அது ஒரு வைடு ரிட்டர்ன் போடுங்க அந்த பால். அதேதான்ப்பா, இன்னொரு ஒரு வைடுப்பா. நல்லா போயிட்டு இருந்தால எதுக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது. அது ஒரு வைடு. அகைன் அந்த பாலை போடுங்கப்பா. இப்போதான் விக்கெட் எடுத்ததுக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் ப்ரெஷர் போட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைச்சோம். பட் மாற்றி மாற்றி கொஞ்சம் ஒயிட் போய்கிட்டு இருக்கு. எட்ஜு, பட் ஆனால் வந்து ஷார்ட் கவரில் ஆள் இல்லை. ஸோ ஜஸ்ட் நோ மேன்ஸ் லேண்டு, ஒன்றும் பண்ண முடியாது. அண்ட் ஒரு சிங்கிள் எக்ஸ்ட்ரா கவரில் அடிக்க முயற்சி பண்ணார். பட் ஆனால் வந்து எட்ஜ் ஆனதான் மிச்சம் அப்படின்னு தான் சொல்ல வேண்டியது. ஒரு சிங்கிள் வந்திருக்கு. நல்லா ஆடிட்டு இருந்த சிக்ஸர் மட்டுமே அடிச்சுட்டு இருந்த ஷமி ப்ரோ வெளியே போயிட்டாரு. ஸோ இப்போ பொறுப்பு முக்கியமான இடத்துல இருக்குது. மறுபடியும் மெச்சில் போயிருக்கு. ஸோ கவர் டீப்ல வச்சிருக்காங்க, அது ஒன்றும் பண்ண முடியாது. அண்ட் ரெண்டாவது ரெண்டு மேக் பண்ண ட்ரை பண்ணாங்க, அதுவும் முடியல. சூப்பர் ஃபீல்டிங் அங்க. ஜஸ்ட் ஒரு சிங்கிள். ஃபிளாட்டர் பேட்டா போட்டு அடிக்கணும்னு முயற்சி பண்ணாரு. பட் ஆனால் அது ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே வந்து நாங்கள் அதை ரிவ்யூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டர் வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்காரு. இது ஒய்டா இல்லையா கம்ப்யூட்டர் ஜி, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. நம்ம கம்ப்யூட்டர் ஜிக்கு ரொம்ப வேலை வைக்கிறீங்க, வாங்கப்பா. டென்த்து எக்ஸாம் ஹாலில் எப்படி சுச்சுவேஷன் இருக்குமோ அது மாதிரி இருக்குது. மொத்தமாக ஒரு பெரிய மயான அமைதி. அவ்வளோதான். கம்ப்யூட்டர் ஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சது என்னன்னா, ஆதாகப்பட்டது நான் சொல்ல வேண்டியது என்றால் அது ஒரு ஒய்டு.
திருப்பி அந்த பாலை போடுங்க அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதா இருக்குது. நல்ல நிலைமையில போயிட்டு இருக்கும்போது விக்கெட்டுக்கு அப்புறம் இப்படி மாத்தி மாத்தி எக்ஸ்ட்ராஸ் வரலாமா வரக்கூடாது இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒரு நல்ல கம்பேக் கொடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பண்ண எக்ஸ்ட்ரா ஸ்கோர் போர்டு அப்படியே ஆட்டோமேட்டிக்கா புஷ் ஆகி போய்கிட்டு இருக்குது. அது பாட்டுக்கு நதிய மாதிரி போயினே இருக்குது. அந்த நதிக்கு ஒரு கல் முட்டு ஏதாவது மறுபடியும் போடுவாங்களா இல்ல இன்னொரு 6 அடிச்சு நதியோட வேகத்தை இன்னும் வேகப்படுத்துவாங்களா பாப்போம். அடுத்த பால் இங்க அக்ராஸ் 3 ஸ்டம்ப் அக்ராஸ்ல வந்து ஸ்கொயர் லெக்ல அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணாங்க. களமிறங்க போகிறார் கருப்பு கட்டெருப்பு கருப்பு காகம் மதுரை தந்த மைக் டைசன் வைகை புயல். இல்ல ஓகே கலாச்சது இருக்கட்டும். இந்த பாட்டுக்கு வந்து ஸ்டெப் போறதா நம்ம பிள்ளைங்களால மட்டும் தான் முடியும். சூப்பர் மாஸ் பிள்ளைங்களா இந்த பாட்டுக்கு ஸ்டெப் போட்டீங்க பாருங்க. அங்க நிக்கிறீங்க நீங்க. சரி ஓகே ஸ்கோர் கார்டுல என்ன நிலவரம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 4 ஓவர் முடிவுல 46 ஃபார் 5 விக்கெட்ஸ் லாஸ். 46 ரன் இப்போதைக்கு 4 ஓவர் முடிவுல 5 விக்கெட்ஸ் லாஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலா இந்த டோர்னமெண்ட்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன் எஸ்டிஎஸ் டீம் வந்து ஒரு ஹாஃப் ஆஃப் த டீமை வந்து இழக்கிறது. ஐ திங்க் சோ. இல்லைன்னு மட்டும் யாரும் சொல்லிடாதீங்க, பொழப்புக்கு வேட்டி வச்சிருவாங்க. கடைசி ஓவர் 46 ரன் இப்போதைக்கு ஆன் போர்டில். இந்த ஒரு ஓவரில் எவ்வளோ தூரம் ஸ்கோர் கார்டை புஷ் பண்ண முடியும் பார்க்கலாம். முக்கியமாக நம்ம லாலா ப்ரோவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு கமிண்ட் மெண்டிஸ் மாதிரி. அவரை கமிண்ட் மெண்டிஸ் ரைட் அண்ட் லெஃப்டில் பவுலிங் போடுவார். இவர் வந்து ரைட் அண்ட் லெஃப்ட்லேயும் ஆடுவாப்ல அந்த மாதிரி. ஐயோ செம பாலியானோ குட் லென்த்ல எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் பா தரமான ஒரு கம்பேக் கொடுத்துக்கிட்டு இருக்காங்கப்பா இங்க டாக்டர் அம்பேத்கர் செலக்ட் டீம். ஈக்குவல் சிறப்பா போயிட்டு இருக்குது. இதுதான் கீப்பருங்க சொல்றது அதேதான். மேட்ச் இப்போதைக்கு டீசெண்டா போய்கிட்டு இருக்குது. சரியா பட்டிருக்கா சரியா படலங்க கையிலே தான் போயிருக்குது. 6th விக்கெட் டவுன் ஃபார் எஸ்டிஎஸ். கொன்னுடுவாங்க. சிங்கம் களை இறங்கிருச்சு. சங்கோண்ணா என்னப்பா 2000 மைனஸ் தானே டிஜேக்கு? இல்ல இருக்கு இருக்கு. மறுபடியும் வெல் பெட்டர் பால் அங்க. சீரியஸ்லி நைஸ் பால் ஃப்ரம் தி பவுலர். ஹாட் பால் போட்டு ஒரு சைடு பிரஷர் பண்ணிட்டு இருந்தாலும் இங்கிட்டு வந்து ரன்ஸ் அடிக்கணும்ன்ற ஒரு முயற்சியில இருந்தாலும் பட் மாத்தி மாத்தி விக்கெட் ஃப்ளோ தான் விழுந்துகிட்டு இருக்குது. தே நீட் a boundary. உலக நம்பிட்டு இருக்க சீனியர். ஒயிடு பாது ரீபால் போண்ணுப்பா. ரொம்ப தள்ளி போட்டாங்க. இருந்தாலுமே வந்து எக்ஸ்ட்ரா கவர்ல அடிக்க ட்ரை பண்ணாரு. பட் ஆனா பால் மாட்டல. இருந்தாலும் அந்த பால் ரீபால் தான் போட்டாகணும். ஒரு ரெண்டு போனா பிரச்சனை இல்ல போடு. கேட்ச் அப்படின்னு குக்குரல். பட் நோ மேன்ஸ் லேண்ட். கீப்பர்ரா. ஆஹா அங்க ராங் ஹேண்ட்ப்பா. சீரியஸ்லி அச்சிந்தா கீப்பர் ஹேண்ட்ல கொஞ்சம் அச்சிந்தா வந்து மேபி ஒரு ரன் பாசிபிலிட்டி சேர்ந்திருக்கும். எஸ் கீப்பர் அதே தான் சொல்றாரு கீப்பர்ரா அப்படின்னு. ஒரு தவறான எண்ட்ல ஒரு த்ரோ அண்ட் அது மூலமா 2 ரன் கிடைச்சிருக்கு எஸ்டிஎஸ் டீமுக்கு. சம
எடுத்துடுச்சு. செம்ம ஆமா, சிக்ஸர். கேர்ள்ஸ் DJ teacher. சரி யோசிச்சு போடு ஒரு பால் தான் லாஸ்ட் பால் லெக்ல ஆடுற மாதிரி ஆஃப்ல போடு அவ்வளவுதான் ஆஹா ஒயிட். ஐயோ ஒயிடுப்பா. கடைசி 2 ஓவர்ல வந்து ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 ரன்ஸ் கிட்ட எக்ஸ்ட்ரா சேவ் வந்து தனியா போயிருக்குது. பரவாயில்லடா ஒயிட் பண்ணா பரவாயில்லடா போடு அண்ணனோட தன்னம்பிக்கை நான் பாராட்டுறேன் சீரியஸ்லி. அவ்வளவுதான் அவ்வளவுதான் ஷார்ட் அடி இன்னும் முயற்சி பண்ணார படனா பால் மாட்டல. மாத்தி இது பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ரிவ்யூ கேட்டிருக்காங்க மா பண்ண. ஓகே கம்ப்யூட்டர் ஜி இந்த ரிவ்யூ கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. இந்த ஒரு பால் கொஞ்சம் பரவாயில்ல தள்ளிடுற கை நீட்டுறதுல போட முடியும் மச்சுற ஆதாகப்பட்டது கம்ப்யூட்டர் ஜியோடதும் அம்பையரோட டிசிஷன் என்ன அப்படின்னா அவ்வளோதான். என்ன அப்படின்னா அது வந்து ஒரு வைடு திருப்பி போட்டு ஆகணும். போடு ஷாட் ஹைட் லென்த் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. 6 ஓட செம்ம எண்டுப்பா. அஞ்சு ஓவர் முடிவுல 62 ரன் எஸ்டிஎஸ் டீம் அடிச்சிருக்காங்க. 63 ரன் டாக்டர் அம்பேத்கர் செலக்ட் டீமுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டார்கெட். சோ இந்த 63 செகண்ட் இன்னிங்ஸ்ல அழகா சேஸ் பண்ணி முடிப்பாங்களா இல்ல போடு அதாவது சிஜியில் எப்பரா டிசம்லாம் கேட்காதீங்க. அதை நம்ம டிஜே போட்டது. அதை யாரும் பேச எடுத்துக்காதீங்கப்பா. ஆனால் டிஜே மூளையா
ரோஸ் கிட்ட இருக்கிற கால் படம் மாதிரி எவன்கிட்டயும் கிடையாது. ஸ்டைலா டான்ஸ் ஆடுற போலே இருக்கும். அதனாலதான் பேரு டான்சிங் ரோஸ். ஆப்ரேஷனுக்கு அவன் தான் கைக்குங்கிற எண்ணத்தை கொடுத்துருவான். அந்த அளவுக்கு பெரிய வித்தகாரன் அவன். அவ்வளவுதான்டா டிஜே. சங்கண்ணே என்ன அருண் சொல்லு அருண். போன ஓவர் தான் -2000 சொன்னோம், +2000 போட்டு கொடுத்துடலாமா? அவரு ஒட்டுமொத்தமா என்ன செஞ்சு சொல்றாரோ விட்டாப்ல. plus ஏத்திப்பாரு. எனக்கு ஒரு டவுட், மங்காத்தா பிஜிஎம் வந்தோடனே அந்த வந்த சவுண்ட் வந்து பிஜிஎத்துக்கல்ல யாருக்கு அப்படின்றதுல பெரிய சவுண்டே வந்துச்சப்பா. யாருக்கு அதான் தெரியல யாருக்குன்னு. பெரிய சவுண்ட் அந்த சைடுல வந்து கும்பல்ல இருந்துச்சு. அது பிஜிஎம் கால 63 அடித்தால் டாக்டர் அம்பேத்கர் செலக்ட் ஆமாண்ணே. வெற்றி பெற்று அரையிறுதிக்கு சென்று விடுவார்கள். சோ எந்த அளவுக்கு பவுலிங் போட போறாங்க, எந்த அளவுக்கு பேட்டிங் பண்ண போறாங்கன்னு சோ பார்க்கணும். சோ இது வரைக்குமே ஆன்லைன்ல பார்த்த ரிவ்யூல யார் பார்த்திருக்காங்க வியூவர்ஸ், இந்த மேட்ச் தான் இது வரைக்குமே ஹையஸ்டா இருக்கு. சோ நிறைய பார்வையாளர்கள் நம்மளோட லைவ் ஸ்ட்ரீமிங்க பார்த்தாங்கன்னா அது இந்த மேட்ச் தான் அப்படின்றத இன்னொரு வாட்டி நான் சொல்லிக்க விரும்பப்படுறேன். ஓகே அண்ணா, நான் நீங்க ஒண்ணு சொல்லவா? சொல்லுங்க. காலையில இதே டாக்டர் அம்பேத்கர் செலக்ட் டீம் வந்து ப்ரீ குவார்டர் ஃபைனல் விளையாண்டாங்க சரிங்களா? 35 ரன் வந்து டார்கெட்டா உங்களுக்கு இருந்துச்சு. எஸ். எவ்வளவு பால்ல முடிச்சாங்க அப்படின்னா, யாராவது நம்ம காலையில லைவ் பார்க்கலாம் நான் சொல்றேன். காலைல வந்து ஒரே ஓவர்ல 6 பால்ல 35 ரன்னையுமே ஒட்டு மொத்தமா முடிச்சுட்டு அழகா வந்து மார்னிங் டிஃபன் 10 மணிக்கு வீட்டுக்கு போய் சாப்பிட்டாங்க, கேள்விப்பட்டேன். எஸ், அதுக்காக தாங்க இவ்வளவு ஃபேன்ஸ் கானத்தூர்ல இருந்து வந்திருக்காங்க. ஆமா, அவங்க 100 டார்கெட் வச்சாலும் எங்களால முடியும்ன்றது இந்த டாக்டர் அம்பேத்கர் செலக்ட் டீம். ஏன்னா முதல் சுற்றுல இருந்து இந்த குவார்டர் ஃபைனல் வரைக்கும் வராங்கன்னா அவ்வளவு சாதாரண டீம் கிடையாதுங்க அவங்க. அதான் நம்ம உண்மைதான். அவங்க பாருங்க உள்ள நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன என்கரேஜ்மெண்ட் 2 டீமுக்குள்ள, நல்லா விளாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த 2வது இன்னிங்ஸ்ல யார் நல்லா ஆட போறாங்க அப்படின்றதா மெயினான ஒரு விஷயம். எஸ், மெயினான விஷயம் 2 பேட்ஸ்மேன் கை கொடுக்கணும். பேட்ஸ்மேன் பேட்டிங் சைடுல 2 பவுலர் கை கொடுக்கணும் ஃபீல்டிங் சைடுல. இப்பதான் கை கொடுத்தாங்க. இதுதான் கை கொடுக்கணும். நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அப்படியா? நல்ல. ஆமாங்க. சரி நான் இப்பதான் கை கொடுத்தாங்க, அதான் அண்ணன் வந்து பார்க்கலன்னு சொல்லி நினைச்சேன். 11 பேர் கை கொடுத்தாங்க, அது வேற. ஓ ஓகே ஓகே. இந்த கை கொடுத்தல வேற, அந்த கை கொடுக்கல வேறயா? எஸ், டீமுக்காக நல்ல எஃபர்ட் கொடுத்து ஆகணும். பொறுத்திருந்து பாப்போம். கப்பு முக்கியம் பிகலே, கப்பு முக்கியம் பிகலே. இதேதான் 2 டீமுக்கும் பொதுவான ஒரு வார்த்தை, கப்பு முக்கியம் பிகலே. இவ்வளவுதான். ஸோ ஓகே, ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பவர் பிளே வேற. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லாங் ஆன், அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவு கார்னர் வச்சிருக்காங்கப்பா. மற்றபடி வந்து ஒரு பாயிண்ட் பேக்வேர்டில், அதுக்கப்புறம் வந்து ஒரு கவரு, அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரா கவர், மிட் ஆஃப், கல்லி அண்ட் ஃபைன் லெக், அப்புறம் ஷார்ட் மிட் விக்கெட். 11 பேரையும் சொல்லியாச்சு. முத்தாபாலே ஆரம்பிச்சிருக்காங்க. ஓ எஸ், செம்ம ஸ்டார்ட். வந்த பவுலரை வரவேற்றிருக்காரு அப்படின்னா சொல்லி ஆகணும். தரமான ஒரு ஸ்டார்ட். காலையில எங்க அண்ணன் விட்டுட்டு போனாரோ அதே இடத்துல இருந்து கம்மா போட்டு கண்டினியூ பண்றாரு. அண்டர் எஜ் படவில்லை, பட் இருந்தாலுமே வந்து அங்க ஒரு ஆள் இருக்கிறாங்க. ஒரு சிங்கிள். ஓகே, குட் ஸ்ட்ரைக், ரொட்டேஷன். நடக்கிறதா 6 அடிச்சு அடுத்த பால் எதுக்கு அவசரப்பட்டு இன்னொரு 6 அடிக்கணும்? பொறுமையா டீசெண்டா சிங்கிள் ரொட்டேட் பண்ணலாமே, என்ன தப்பு அப்படின்ற மாதிரி தான் போய்கிட்டு இருக்குது. ஸோ அழகான ஒரு ரொட்டேஷன். ஓகே, இங்க ரிவ்யூ போயிருக்காங்க. கம்ப்யூட்டர் ஜி, ரிவ்யூவை பார்த்து சொல்லுங்க. கேக்குதா? ஓகே, ரிசல்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு வந்திருக்கோம். அம்பையர் வந்து 2 சைடுமே கையாடுறதை வந்து எனக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தால் நான் சொல்கிறேன், அது வந்து கரெக்ட் பால், அது வந்து லீகல் டெலிவரி அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஓகே, அடுத்த பால்
ஒரு சைடு வாசனா அப்படி அடிச்சார்னா சொல்ல ஹரிஷ் ப்ரோ வந்து ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப், ரெண்டு பேரும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, நான் கூட மாசம் வந்து கொஞ்சம் ஃபன் பண்றாரு அப்படின்னு நினைச்சேன். பட் அதனால சீரியஸாக வந்து செகண்ட் ரன் கூப்பிட்டு இருக்காங்க. பட் ஹரிஷ் ப்ரோ வந்து அந்த இடத்துல பார்க்கல. பட் இட்ஸ் ஓகே, சிங்கிள் ரன். ஆஹா, நல்ல ஒரு எட்ஜ்ப்பா, எட்ஜ். ரெண்டு பேர்ல ஏதாவது ஒருத்தர் கொஞ்சம் இது பண்ணியிருந்தாலுமே வந்து அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கும். பட் ஆனால் மிஸ் ஆயிடுச்சு. ஒரு சிங்கிள். போலிங் போறாரா? ஒரு பால் போலிங், ஒரு பால் த்ரோ அடிங்க. ஜஸ்ட் மாஸ் அண்ணா திங்ஸ், வேற ஒன்றும் கிடையாது. பவுலர் மைண்ட்ல போய் ஆட ட்ரை பண்ணிட்டு இருக்காரு போல. ஆட்டம் ரொம்ப விறுவிறுப்பா போயிட்டு இருக்குது. ரெண்டு தரப்பு ஃபேன்ஸும் அழகான ஒரு பிளிக், வர பால வழி அனுப்பி விட்டுருக்காரு. 6 இன்னொன்னு. பால் கவுண்டிங்ல ஒரு செக்கிங் நடக்குது. என்ன கவுண்ட் பண்ணிருக்காங்கன்னு. இன்னும் ஒரு பால், ஓவர் முடியல. One more delivery to go. ஓ, ஸ்ட்ரைட்டா போயிருக்காங்க. மிட் ஆஃப்ல ஃபீல்டர் இருக்காங்க. குயிக் ரியாக்ஷன். அந்த இடத்துல ஒரு சிங்கிள். நெக்லஸ் கடை வாங்கி போட்டு வந்திருக்கோம் ஆன்ட்டிங்களே. Remix by DJ நெக்லஸ் கடை வாங்கி போட்டு வந்திருக்கோம் ஆன்ட்டிங்களே. டிஜே குசும்புக்காரர் ஐயா, எங்க தலைக்கு இதுல பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. முதல் ஓவர் முடிவில் வந்து பாத்தீங்கன்னா 16 4 இப்போதைக்கு. முதல் ஓவர் முடிவுற்ற நிலையில் 16 ஓட்டங்கள், விக்கெட் இழப்பின்றி. அதேதானே, ஒரு பாசிட்டிவ் ஸ்டார்ட். ஓவர் டாக்டர் அம்பேத்கர் செலக்ட் டீமுக்கு ஒரு பாசிட்டிவ் ஸ்டார்டிங். எஸ்டிஎஸ் டீமுக்கு இந்த ஓவர்ல ஒரு விக்கெட் எடுத்து ஆளுநர் கட்டாயத்தில் இருக்கிறாங்க. ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சுந்தரனோட டாக்டிக்ஸ் வந்து நிறைய நேரத்துல பயங்கரமா ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு. சொந்த வரிசையில அடுத்த ஓவர் போறதுக்கு புதிய பவுலர் உள்ள வந்திருக்காரு. எட்ஜி சரியா படல. சோ குயிக்கா ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்ஸ்ல ஓடி இருக்காங்க. அது ஒரு சிங்கிள். ஓ, ஹைட்டா போயிருக்கு. வெல் அட்டெம்ப்ட் அப்படிதான் சொல்ல வேண்டியதா இருக்கு. பட் ரெண்டாவது ரன் குயிக்கா மேக் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ், குயிக்கா மேக் பண்ணிட்டாங்க. 2 ரன். ஒரு கேட்சுக்கான முயற்சி.
மறுபடியும் ஒரு எட்ஜ். முக்கியமான ஒரு விக்கெட், முக்கியமான ஒரு விக்கெட் எடுத்துருக்காங்கப்பா எங்க STS டீம். ரொம்ப பெரிய விக்கெட். ரொம்ப பெரிய விக்கெட் இழந்திருக்காங்க மாஸ். அந்த விக்கெட் அந்த டீமோட நம்பிக்கை நட்சத்திரம். எஸ், காலையில ஹிமாலய 6 2 அடிச்சாரு. தீதான். ஓ யாக்கிங்லேண்ட் நல்ல பால் அங்க மறுபடியும். ஒரு ரன் தாராளமா கிடைக்கும். பவுலர் அவ்வளவு நேரம் தலையில கையை எதிர்த்தா போஸ் வச்சுட்டு இருக்காரு நெல்லிக்கிறீங்கன்னா கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தாலும் இன்னொரு ஒரு விக்கெட் விழுந்திருக்கும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பவுலரோட ரியாக்ஷன் தெரியுது. போன விக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் கிங் ஃபிஷர் கேட்ச் த ஃபிஷ் அப்படின்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. எஸ் அருணே, அண்ணே ரெண்டு பேர் நடுப்புல மாட்டிக்கின்ற ரெண்டு பேரும் பதம் கொள்கிறோமப்பா. திக் மூமெண்டா போயிட்டு இருக்கு ஐயா. தப்பா சொன்னா கொண்டு விடுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. இன்னொன்னு வந்திருக்குது. ரெண்டாவது விக்கெட் விழுந்திருக்குது அம்பேத்கர் செலக்ட் அணிக்கு. டாக்டர் அம்பேத்கர் செலக்ட் டீமுக்கு ஒரு 2 க்ரூஷியல் விக்கெட்டு பேக் டு பேக்காக விழுந்திருக்குது. ஸோ அதை தொடர்ந்து இப்போ இந்த ஓவரு STS டீமுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ரெஷர் ரிலீஸ் ஓவர். தே ஆர் பேக் இன் த கேம். ஆஹா, டாஸ் பால் சரியா பண்ணல, ஜஸ்ட் ஒரு சிங்கிள் அங்க. அண்ட் எஸ், அந்த சிங்கிளோட ஓவர் முடிஞ்சு. சூப்பரான ஒரு ஓவர். 2 விக்கெட் முக்கியமாக எடுத்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம 2 ஓவர் ஸ்கோர் 21 ரன்ஸ் ஃபார் 2 விக்கெட்ஸ் லாஸிங்க. இன்னும் 18 பந்துகளுக்கு 42 ரன்கள் தேவை. ரெண்டு ஓவர் முடிவில் 21 ஃபார் 2 விக்கெட்ஸ் லாஸிங். டாக்டர் அம்பேத்கர் செலக்ட் டீம் முக்கியமான ஒரு ஓவர். இந்த க்ரூஷியல் ஓவரை போடுறதுக்கு யாரப்பா பக்கத்துல? மாபு போட வந்திருக்காரு. அப்ப கை யார் தட்டுவா? எல்லாரும் யார் கேர்ள் தட்டுவாங்க? யார் கேர்ள்? அப்படியே வெயிட் பண்ணி இருந்திருக்கலாம். ஜஸ்ட் ஃபார் ஃபன். லாஸ்ட் மேட்ச்ல நல்ல ஓவர் போட்டுருக்கார் மாபு. சோ அதே மொமெண்டத்தை இங்க கொடுப்பாரா அப்படிங்க தான் பார்க்கணும். டெலிவரி கரெக்ட்டா கையில போய் உட்கார்ந்திருக்குது. ஈஸி பாலுங்க. 6 ரன்னா போக வேண்டியது. ஈஸி டெலிவரி. அது 6ஆ கன்வெர்ட் பண்ணிருக்கணும். சோ அது மிஸ் ஆயிடுச்சு தான் சொல்லணும். சோ பேட்ஸ்மேன் டிசப்பாயின்ட்மென்ட் ஆயிட்டாரு.
கியூட் ஸ்டெப்ஸ் நல்லா இருந்துச்சு. ஆனால் தொடர்ந்து ஒரு விக்கெட். ஆனால் விக்கெட் எடுத்தோடனே யார் ரியாக்ஷன் நான் பார்த்தேன், மாமன ரியாக்ஷன் அம்மாடி அப்படின்னு இருந்தது. அவர் தலையில கை சுண்டது நல்லாவே இருந்துச்சு பார்க்க. ஏன்னா விட்டுருந்தா பால் 6 போயிருந்திருக்கும். பட் ஆனால் அது போகலை. ஆமாங்க, அது 6 போக வேண்டிய பால் தான், மிஸ் ஆயிட்டுன்னு தான் சொல்லணும். ஐயோ ஐயோ, நோ பால், நோ பால் கொடுத்துருக்காங்க. பால் கையில இருந்து வலிக்கிக்கின்னு பாபு பாய் மேல போய் தொட்டுட்டு வந்திருக்குது. பெரிய நோ பால். எஸ், டோர்னமெண்ட்ல ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் நோ பால் இந்த என்டையர் ஹிஸ்டரி. ஃப்ரீ ஹிட் யூஸ் பண்ணுவாங்களா டாக்டர் அம்பேத்கர் செலக்ட் டீம்? ஒரு வரப்பிரசாதம் வந்திருக்குது. வர மகாலட்சுமி வேணாம்னு சொல்லுவீங்களா? ஆகணும் அப்படிதான் நினைப்பாங்க. டாக்டர் அம்பேத்கர் செலக்ட் ஷாட் யூஸ் பண்ணிட்டாரு, யூஸ் யூஸ் பண்ணிட்டாரு. இது 3000 மைனஸ்னா உனக்கு. ஐயோ கொஞ்சம் மிஸ். ஓகே, இங்க பேக் டு பேக்கா 6s வந்துகிட்டு இருக்குது. அதோட தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான க்ரூஷியல் ஓவரா மாறிட்டு இருக்கு டாக்டர் அம்பேத்கர் செலக்ட் டீமுக்கு. கரெக்டா அங்க ஒரு ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்கொயர் லெக்ல ஒரு பிளேயரை நிப்பாட்டினாங்க. கேட்ச் 2 கைக்கும் நடுவுல மேல தாண்டி போய் விழுந்தது. அதனால ஒரு 6 வந்திருக்குது. ஸோ ப்ரெஷர் ஸ்டார்ட் 2 டீமுக்கும். ஆஹா, டோ எண்டு படவில்லை. அவ்வளோ தூரம் கிரீஸை யூஸ் பண்ணாரு. பட் அப்படி இருந்துமே வந்து பால் அவ்வளோ தூரம் டோ எண்டில் பட்டிருக்குன்னா காரணம் அது ஒரு டீசன்ட் பால். யாக்கிங்லேருந்து அரௌண்ட் ஸ்டெம்ப்லேருந்து போகிறது ஆங்கிலிங் அக்ராஸில் வரும். தரமான ஒரு பால் நடுவு. நல்ல கம்பேக்கு. பட் பேக் டு பேக் 6s மூலமாக ஒரு சின்ன ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிருக்கும். டாஸ் எஜ்ஜில் பட்டு போயிருக்குது. பெருசா போகல. மீண்டும் ஒரு ஃபுல் டாஸ் பாலுங்க, மிஸ் பண்ணிட்டாங்க. 2 ஃபுல் டாஸ் மிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2 ஃபுல் டாஸ் தான் ரிசல்ட்டை மாற்றி அமைக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். பார்க்கலாம்னா அடுத்த பாலுங்க. ஸ்ட்ரைட்டா போயிருக்கு. யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்குள்ளே வந்து பால் லேண்ட் ஆயிடுச்சு. எஸ்ங்க, எக்ஸ்ட்ரா கவரேஜ் இல்ல, ஜஸ்ட் ஒரு சிங்கிள். அந்த சிங்கிளோட இந்த ஓவர் முடியுது. 3 ஓவர் முடிவுல 36 ரன் ஃபார் 3 விக்கெட்ஸ் லாஸிங்க. எஸ், 12 பாலுக்கு 27. ஆமாண்ணே, 12 பாலுக்கு 27 ரன் அடிக்கணும். இப்போ மறுபடியும் டிக் டிக். எப்பா அருணே, அண்ணா நான் வீட்டுக்கு கிளம்பலாம்னுக்கிறேன். ஏன்னா என்னாச்சு? டாக்டர் அட்வைஸ் பண்ணியிருக்காரு, எதுக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் பார்க்க கூடாதுன்னு. நீங்க யங்காச்சு, ஏன்னா இன்னும் செமி ஃபைனல்லாம் இருக்கு. ஓகே, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துப்பா சொல்லியிருக்காங்க. ஸோ நீ ஒண்டியா தனியாக பார்த்துக்கிறீங்களா? எனக்கு அண்ணே டிஜே புலம்புறானே நீங்க போறீங்கன்னு. டிஜே தான் ஃப்ரீயா இருக்காரு. ஃப்ரீயா இருக்கிறாரா? கோவலம் ஆடியன்ஸும் காணத்தூர் ஆடியன்ஸும் ப்ரெஷர்ல பார்த்துட்டு இருக்காங்க. அவன் ஜாலியா கவுண்டர் டிஜே ரிலாக்ஸா இருக்காரு. சேர் ஆடியா போறாரு. போனா போனா ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை பெருமைக்கு ஆபத்து வந்து போட்டு இருக்கிறா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. ஏதா டிஜே மைண்ட் வாய்ஸ் எல்லாம் அப்படியே கவுண்டர் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறான். வேற ஒன்றும் இல்லை. சரி, பேக் டு கேம் சீரியஸா போய்கிட்டு இருக்குது. 12 பாலுக்கு 27. குரூஷியலான காலகட்டம் ஐயா, குரூஷியலான காலகட்டம் இது. ஆல்ரெடி ஸ்டாப் பண்ணிருக்காங்களா 2 வாட்டி போலர்? அதான் அந்த 2 மேட்ச்ல ஸ்டாப் பண்ணதா சொல்றாங்க. அப்படியா? 2 மேட்ச் போட்டாங்க, அதுக்கு போலிங்க போடல. ஏய் இல்ல சொல்றாங்க. அட ஒரு
ஸோ அம்பையர் சொல்றதை கேட்டு விளையாடுங்க. கேப்டன் பேச மாட்டோம், உங்களுக்கே தெரியும்ல. தள்ளி போட்ட ஒரு காரணத்துல அது ஒரு ஒய்டு வந்திருக்குது. ஒய்டு ஒய்டு வந்துருக்குதுப்பா. ஸோ ப்ரெஷர் ரெண்டு டீமுக்குமே இருக்குது. ஏன்னா 12க்கு 27 அப்படின்ட்டு இருக்கிறப்போ சாதாரண மேட்ரு இல்லை. ரெண்டு டீமுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரெஷர் கண்டிஷன் தான். ஸோ ஓகே, இங்கே முதல் பால் ஒயிட் போட்டிருக்காங்க. அதுக்கு ரீ பால். ஸ்ட்ரைட்டா லாங் ஆஃப் தர மேல செம்ம ஷாட் 6. ஓகே, பிரஷர் பா. பிரஷரை மாத்திங்க ரெண்டு டீம்லயும் விழுந்துகிட்டு இருக்குது. அதை ரிலீஸ் பண்ற மாதிரி இங்க ஒரு 6 வேற வந்திருக்குது. ஆஹா, வெளியே போட்டிருக்காரு. அது ஒரு ஒயிட் சிக்னல் காமிச்சிருக்காங்க. ரொம்ப தள்ளி போடப்பட்ட ஒரு காரணத்துல அது ஒரு ஒயிடு. எஸ், அங்க ஓகே. அங்க கேட்டு முடிச்சனே வந்து பாத்தீங்கன்னா இமிடியேட்டா வந்து ஒரு bowling சேஞ்ச் அங்க. சோ நந்தா அண்ணா அடுத்து வந்து ஓவர் போட போறாரு ரிமைனிங் பால்ஸ். ஓகே, இந்த பாக்கி இருக்கிற பால் ரொம்ப 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 க்ரூஷியல்ப்பா. இந்த ஓவர்ல வந்து திரும்பியும் எஸ்டிஎஸ் டீம் வந்து உள்ள வரணும், கேமுக்குள்ள வரணும் அப்படின்னா ரிமைனிங் இருக்கிற பால்ஸ் எல்லாமே வந்து டாட் பால் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க வேண்டியதா இருக்கும். ஆஹா, வேமா சுத்திட்டாரு பேட்டர். எஸ், அவர் வேகமா சுத்திட்டாரு. அவ்வளவு ஃபியூரியஸ் இருக்கு. ஃபீல் பண்றாரு. பேட்டர் அவ்வளவு கடுப்புல இருக்கிறது காரணம் அடிக்க வேண்டிய பாலை வந்து வேமா சுத்தி வேஸ்ட் பண்ணிட்டேனே அப்படின்ற அந்த ஒரு ரியாக்ஷன் தான், வேற ஒண்ணும் இல்ல. வெல்கமிங் டாட் பாலுங்க. அந்த நல்லா ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறாரு. ஓ, டவுன் டைரக்ட்ல ரொம்ப தள்ளி போடப்பட்ட ஒரு வைடு. ரொம்ப பின்னாடி போயிருக்கு. ஆஹா, ரெண்டாவது என்ன புஷ் பண்ணிருக்கலாமே, பட் வேணான்னு சொல்லிட்டாங்க. சோ அது வைடு. வைட் +1. ஓகேங்க, ஃபீல்ட்ல வந்து அப்படி இப்படி கொஞ்சம் செப்பரேட் பண்ணிட்டு இருக்காங்க. பொசிஷன் மாத்தி மாத்தி வச்சிட்டு இருக்காங்க. சோ அடுத்த பாலுங்க. சரியா படல. அடிக்க வேண்டிய பால் அது அப்படின்ற மாதிரி தான் அவரோட மைண்ட் செட் இருக்கும் கண்டிப்பாக. நல்லா பால் போட்டுக்கிட்டு இருக்கு, அதான் கணக்கு சொல்லிட்டு இருக்காங்க. சோஃபா நல்லா போய்கிட்டு இருக்கு இப்போதைக்கு இந்த ஓவர்ல. இன்னும் டேமேஜ் வந்து பெருசா ஆகல. அது வரைக்கும் எஸ்டிஎஸ் டீமுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ். பட் அம்பேத்கர் செலக்ட் டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரே ஒரு பவுண்டரி வந்து ஏதாவது ஸ்கோர் இல்லை 6 இல்லை 4 ஏதோ ஒரு வகையில் வந்தா அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் இந்த ஓவரில் வரும். அடுத்து யாருக்கு பாசிட்டிவாக போகுதுன்னு தெரியலையப்பா. ஸோ அடுத்த பாலுங்க.
நல்ல பால் அண்ணன் விட்டுட்டாரு அப்படின்னா சொல்லணும். சீரியஸ்லி ஒரு டாட் பால் வந்திருக்கு. ஹை பிரஷர் டைம்ல நந்தானம் நல்லா யோசிச்சு போட்டுட்டு இருக்காங்க. ஓகே, அகைன் இங்க ஃபீல்ட்ல வந்து சின்ன சேஞ்ச் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நடந்துட்டு இருக்கு. தொடர்ந்து அடுத்த பால். ஆஹா, ஓ நல்ல 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 கேம் அங்க டைரக்டா காட்டன் போல்டுங்கப்பா, காட்டன் போல்டு. இந்த மாதிரி ஒரு சாஃப்ட் டிஸ்மிஸ்ல வந்து ஒரு மீடியம் பாஸ் பவுலர் வந்து எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. குரூஷியலான டைம்ல நந்தானா போன மேட்ச் ஒரு ஓவர் போட்டாரு. அதே மாதிரி இந்த ஓவருமே வந்து மாத்தி கொடுத்துருக்காரு. சோ ஃபார் டீசெண்டா போட்டுட்டு இருக்காங்கப்பா. பிரஷர் இருந்துகிட்டு எஸ்டிஎஸ் டீம் மேல. பட் ஆனால் அப்படியே அந்த ஒரு விக்கெட் மூலமா வந்து ஒரு சின்ன பிரஷர் ரிலீஸ் ஆயிருக்கும். ரெண்டு டீமே வந்து கொஞ்சம் க்ளோஸ் கால தான் போயிட்டு இருக்கு. மாத்தி மாத்தி ஸோ 7 பாலுக்கு 15 அடிக்கணும். 7 பாலுக்கு 15 அடிக்கணும். இவ்வளோ பெரிய மயண மீதியை வந்து இத்தனை டோர்னமெண்ட்ல, சாரி இந்த டோர்னமெண்ட்ல இத்தனை மேட்ச்ல நான் பார்க்கலடா. நமக்கே ஹார்ட் பீட் ரொம்ப வெளியே வந்துடும் போலயே. 7க்கு 15 க்ரூஷியல் பால். மேன் வித் கோல்டன் ஆர்ம். இந்த ப்ரோ இந்த பாலை டாட் பாலை போட்டு முடிச்சா செம பாசிட்டிவா இருக்கும். இல்ல இந்த பால் ஒரு பவுண்டரி அடிச்சாங்கன்னா டாக்டர் அம்பேத்கர் செலக்ட் டீமுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவா இருக்கும். ஸோ ஃபீல்டில் அங்கே ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் மறுபடியும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ 7 பாலுக்கு 15. டவுன் த ட்ராக் இறங்கி வந்து ஸ்ட்ரைட்டா அடிச்சிருக்காரு. பட் ஆனால் அங்கே லாங் ஆன்ல நம்ம லாலா இருக்கிறாரு. ஸோ ஜஸ்ட் அங்கே ஒரு ரன். அண்ட் அந்த ஒரு ரன்னோட இந்த ஓவர் முடியுது. 4 ஓவர் முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா 49 ரன் ஃபார் 4 விக்கெட்ஸ் லாஸ்ட். ஒரு ஓவர்ல தே நீட் 14 ரன்ஸ். 6 balls 14 runs. ஒரு ஓவர்ல 14. ஸோ 6 balls 14 runs. இது ஒரு பவர் பிளே வேற. குவார்டர் ஃபைனல்ல இந்த மாதிரியான ஒரு க்ளோஸ் மேட்ச்ரா. ஸோ ஃபார் செம்ம க்ளோஸ். இந்த ஒரு ஓவர்ல மொத்தம் 3 பால் டிசைட் பண்ணுமா இல்லை கடைசி 3 பால் டிசைட் பண்ணுமான்னு சொல்லவே முடியாது. ஈச் அண்ட் எவ்ரி பால் கேன் டிஃபைன் த மேட்ச். டிஃபைன் சொல்லக்கூடாது, கேன் டிசைட் த மேட்ச் சொல்லலாம் தாராளமாக. ஸோ க்ளோஸ் என்கவுண்டர் இஸ் ஆன் த வே. கிளைமேக்ஸ் இன்றைய பொழுதோடது. கடைசி ஓவரோட முதல் பால். ஷார்டர் பால் எட்ஜ். முதல் பால் விக்கெட்ரா. முதல் பால் ஒரு தரமான விக்கெட். ஷார்டர் பால் கொஞ்சம் டைமிங் மிஸ் ஆன ஒரு விக்கெட் விழுந்திருக்குதுங்க. ஓகே, முதல் பால் வந்து ஒரு வெல்கம் வார்ம் வெல்கம் விக்கெட். ஸோ ப்ரெஷரை ஹைலி ஆன்டிசிபேட்டட் மேட்ச்ரா அது. நான் மாதிரியான ஒரு மேட்ச் வந்து இன்னொரு முறை பார்க்க அமையுமா அப்படின்றது தெரியாதுப்பா.
பாக்கி இருக்கிற பால்கள்ல ரன்கள் தேவை. ஈச் அண்ட் எவ்ரி பால் நான் சொன்ன மாதிரி கேன் டிசைட் த மேட்ச். இன்னும் 5 பால் இருக்குது. 5 பாலுக்கு 14 தேவை. அடிச்சு எடுப்பாங்களா டாக்டர் அம்பேத்கர் செலக்ட்? அப்படி இல்லாட்டி விட்டு கொடுக்காம ஆடுவாங்களா எஸ்டிஎஸ்? ஒருத்திருந்து தான் பார்க்கணும். செமியே நான் ஆரம்பிக்கல, அதுக்குள்ள இவ்வளவு பெரிய கிளைமேக்ஸ் ஆடா. ஹார்ட் தாங்காது போலயே. ஷார்ட்டர் பால் ஸ்ட்ரைட்டா போயிருக்குதா முன்னாடி பிச்சா இருக்குதா? எஸ், அதேதான். 1 பவுன்ஸ் பவுண்டரி. அங்க இங்க 4க்கு 10 இருக்குது. செகண்ட் ஒரு ஃபீல்ட்ல ஒரு சின்ன சேஞ்ச் நடந்துகிட்டு இருக்குது. தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குரூஷியலா போய்கிட்டு இருக்கு. தே நீட் 2 பவுண்டரி ஃபார் அம்பேத்கர். டாக்டர் அம்பேத்கர் செலக்ட் டீமுக்கு 2 பவுண்டரி கையில. உடனே இங்க ஈச் அண்ட் எவ்ரி பால் எஸ்டிஎஸ் டீமுக்கு டாட் பால் வேணும். ஷாட் ஸ்கொயர் லைன்ல 6 போயிருக்குது. ஓகே, இங்க 3 பாலுக்கு 4 ரன். 6 போன காரணத்தால மேட்ச் ரொம்ப க்ளோஸா போய்கிட்டு இருக்குது. பாக்கி இருக்க பால்ல டாட் பால் போட்டு கடைசி வரை இழுத்துட்டு போவாங்களா, இல்ல ஒரே பால்ல பவுண்டரி அடிச்சு ஆட்டத்தை முடிப்பாங்களா? ஆஹா, நோ பால். அங்க லாஸ்ட் மினிட்ல இதெல்லாம் அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம். பட் ஆனா இந்த இடத்துல நோ பால் வந்திருக்கு. ரொம்ப தள்ளி போட்ட ஒரு காரணத்தினால இங்க ஒரு நோ பால். அதோட பாத்தீங்கன்னா ஓவர் கட் ஆகி அடுத்து சுந்தரனா வந்து இப்ப பவுலிங் பண்ண வந்திருக்கிறாரு. So remaining இருக்கிறது. ஓகே, இந்த பால் ஒரு இலவச அடி. எஸ், அம்பையர் அங்க சொல்லிட்டாங்க ஃப்ரீ ஹிட். ஸ்லோவர் பால் டூயிங் தி ட்ரிக் மக்களே, ஸ்லோவர் பால் டூயிங் தி ட்ரிக். அங்க கடைசி பால் வரைக்கும் எடுத்துட்டு போன நினைக்கிறார் கேப்டன் சுந்தர் அண்ணா. ரெண்டு பாலுக்கு 3 தேவை. ஆஹா, so close டா boy, so close. ஸ்பின்னர் கேன் டர்ன் த மேட்ச். நான் வந்து ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கிறது. சோ மிகப்பெரிய ஒரு க்ளோஸ் கால். கேப்டன் சுந்தர் கிட்ட இருந்து மேட்ச கையில் எடுத்து போவாங்களா, இல்ல அம்பேத்கர் செலக்ட் டீம் முடிச்சிட்டு போவாங்களா? ஷாட் ஹைட்டா போயிருக்கு. ஓ, ஹைட்டா பண்ணலாம கொஞ்சம் ராங் ஜட்ஜ்மெண்ட்ல அங்க மிஸ் ஃபீல்ட். அந்த மிஸ் ஃபீல்டோட ஒட்டுமொத்தமா மேட்ச் க்ளோஸ் ஆயிருச்சு. 3 ரன்ல எடுத்து வின் பண்ணிட்டாங்க. இங்க செம்மையான ஒரு சேஸ்.
அற்புதமான குவார்டர் ஃபைனல் நடந்து முடிஞ்சிருச்சு. அண்ட் வெற்றி பெற்ற டீம் வந்து பாத்தீங்கன்னா யாருன்னா டாக்டர் அம்பேத்கர் செலக்ட் டீம் வின் பண்ணி இப்போ அடுத்து செமி ஃபைனல் போறாங்க. வேற லெவல் சேஸ், சீரியஸ்லி கங்க்ராட்ஸ் ப்ரோ. அண்ட் அப்படியே எல்லாரும் உள்ள வந்துருங்க மக்களே. அப்படியே வெற்றி பெற்ற டாக்டர் அம்பேத்கர் செலக்ட் காணத்தூர் அவர்களுக்கு எங்களுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒரு விறுவிறுப்பா நடைபெற்ற ஒரு மேட்ச், லோக்கல் ஆடியன்ஸுக்கு மத்தியில் ஒரு லோக்கல் டீம், ஆர்கனைசர் டீம், ஸோ வெற்றி பெற்றிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மகிழ்ச்சிக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ ஒன்ஸ் அகேன் அண்ட் கங்க்ராச்சுலேஷன் டு டாக்டர் அம்பேத்கர் செலக்ட் காணத்தூர். எஸ், அப்படியே வின் பண்ண டீம் நம்ம டீம் டாக்டர் அம்பேத்கர் செலக்ட் டீம் வந்து அப்படியே நேராக ப்ரெசன்டேஷன் போயிருங்க. உங்களுக்காக அங்கே ப்ரெசன்டேஷன் வெயிட்டிங்கில் இருக்குது. அண்ட் அதோட ஒரு ஹைலி ஆன்டிசிபேட்டட் கிளைமேக்ஸ் வந்து எண்ட் ஆஃப் த டே வந்து பார்த்தாச்சு. ஸோ சூப்பரான ஒரு ஃபைட்டு ரெண்டு டீம் கிடையே. ஜஸ்ட் ஒரு ஒரு ஓவர் மேபி கொஞ்சம் ஷார்ட்டாக ஒரு நல்ல ஓவராக இருந்தால் மேபி எஸ்டிஎஸ் டீமுக்கு ஒரு ஆதரவாக போயிருந்துருக்கலாம். பட் ஆனால் அது முடிஞ்சு போன விஷயம் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. அண்ட் ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் அம்பேத்கர் செலக்ட் டீம் வந்து வின் பண்ணி அடுத்த செமிஃபைனலுக்கு முன்னேறாங்க. அண்ட் கிரேட் ஃபைட் ஃப்ரம் நம்ம எஸ்டிஎஸ் டீம். தேங்க்யூ பாடிஸ். அங்கே இருக்கிற எல்லா அண்ணன்களுக்கும் சுந்தர் சாருக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு தேங்க்ஸ். இந்த டோர்னமெண்ட் இன்னும் பயங்கரமாக சுறுசுறுப்பாக இன்னைக்கிட்டே வந்து ஆக்குனதுக்கு. அண்ட் தொடர்ந்து கமெண்ட்ரி அப்படியே முடியுது. நான் அப்படியே வந்து வணக்கம் சொல்லிட்டு நிறைய கட்டுறேன். நாளைக்கு வந்து இல்லைப்பா, நம்ம நேராக வந்து செமிஃபைனலில் மீட் பண்ணுவோம் மக்களே. செமிஃபைனல் இந்த அருண் கமெண்ட்ரியில் வந்து உங்களை மீட் பண்ணுவோம். அன்டில் தென் வணக்கம், குட் பை, டாட்டா. செக். ஸோ ஃபைனலி 4வது குவார்டர் ஃபைனல் நிறைவடைந்திருக்கின்றது. ஸோ ரொம்பவும் விறுவிறுப்பாக போன இந்த மேட்ச். ஸோ இங்கே வந்து இந்த ஆடியன்ஸ் அண்டு லைவில் பார்த்தவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய கேமாக தான் இருந்துச்சு. பார்க்குற எல்லாருக்குமே ஒரு சூப்பர் கேம் இந்த ரெண்டு டீமும் சேர்ந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபைனலி டாக்டர் அம்பேத்கர் செலக்ட் காணத்தூர் ஸோ வெற்றி பெற்றிருக்கின்றது. அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஸோ ஆட்ட நாயகன் விருது மாஸ் வாங்க. ஆட்ட நாயகன் விருது மரியாதைக்குரிய எட்டியப்பன் அண்ணா அவர் கொடுக்கிறாரு. டெடிகேட் இது மேன் ஆஃப் த மேட்ச் வந்து மாசு அவர் இன்னொரு பிளேயருக்கு டெடிகேட் பண்றாரு. இந்த மேன் ஆஃப் த மேட்ச் விருதை வந்து கோவளம் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் காணத்தூர் ஊராட்சி மன்ற தலைவருடைய கணவர் ரெண்டு பேரும் கொடுக்குறாங்க. கேப்டன் ரொம்ப மறக்க முடியாத இந்த செடி ஓகேங்களா, நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்காக வேண்டி இதுக்கு தண்ணி நிறைய விடணும். என்னோட கண்ணீர் எல்லாம் அந்த தண்ணியில் இருக்கணும். ஓகே, எனிவே
வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ரொம்ப பெரிய மேட்ச். ஸோ யாரும் எதிர்பார்க்காத ஒரு ஆடியன்ஸ் வந்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு டோர்னமெண்ட்ல ஆடியன்ஸ் வந்ததுல எப்படி நீங்க ஒரு கேம் விளையாடுனீங்க? நிச்சயமா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க ஊர் பிரசிடென்ட் வந்திருக்காரு, லைவ்லயே பார்க்கலாம் சொல்லிட்டு வந்திருக்காரு.